வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எவ்வளோ சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு கிளியராக கொடுத்துருந்தோம். இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி, சார் டிஎன்ஏயூவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் அதர் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் சார் நமக்கு இன்னும் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் சார் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமாக, செரிகல்ச்சர் சம்மந்தமாக, ஃபுட் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக, ஸோ இது சம்மந்தமாலாம் எங்களுக்கு டீட்டெயில் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசிடலாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் நமக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா 1860 சீட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வித்து அது கூட பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஒரு 50 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 1910 சீட்ஸ் தான் நமக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். ஸோ பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஹார்டிகல்ச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் காலேஜில், அதாவது மெயின் கேம்பஸ்லேயே பார்த்திங்கன்னா 122 சீட் இருக்குது ஹார்டிகல்ச்சருக்கு. பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 122 சீட் இருக்குது. அதே மாதிரி பெரியகுளம் காலேஜில் பார்த்திங்கன்னா 219 சீட் இருக்குது. திருச்சியில் பார்த்திங்கன்னா 120 சீட் இருக்குது. தென் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா 85 சீட் இருக்குது. ஓகேவா? ஸோ பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவராலாக 546 சீட் இருக்குது. இது ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம். ஓகேவா? ஸோ பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சரில் இங்கிலீஷ் மீடியத்தில் 546 சீட் இருக்குது. ஓவராலாக இருக்கிறது நம்மக்கிட்ட ஒன்லி 4 கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் இந்த சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே சார், அப்போ தமிழ் மீடியம் சீட்ஸ் இருக்கா சார் ஹார்டிகல்ச்சருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் இயர்ஸில் தான் வந்து இது இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ அதுவும் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக டிஎன்ஏயூவில் மட்டும்தான் தமிழ் மீடியம் ஒரு 50 சீட் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ ஹார்டிகல்ச்சருக்கு இங்கிலீஷ் மீடியமில் 546, தமிழ் மீடியத்தில் ஒரு 50, மொத்தமாக பார்த்திங்கன்னா 596 சீட்டு நமக்கு ஹார்டிகல்ச்சருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி பிடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் வந்து நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நமக்கு குமுளூர் காலேஜ், ட்ரிச்சியில் இருக்க குமுளூர் காலேஜில் மட்டும் 114 சீட் இருக்குது. ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் பிடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன இந்த பிடெக் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் வருது. சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்தால் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடையாது. டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் வர்றதுனால கண்டிப்பாக இது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங். மினிமம் அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு, அதாவது பிஎஸ்சி படிக்கிறதுக்கும் பிடெக் படிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40,000லேருந்து 50,000 நியர்பை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் ஃபீஸில். சரிங்களா? ஸோ பிடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா குமுளூர் காலேஜில் 114 நமக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்து. அது கூட இந்த ரிசர்வேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 151 சீட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பிடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் செல்ஃப் சப்போர்ட்டிங் தனியாக யூனிவர்சிட்டியில் நம்ம செல்ஃபாக நம்ம படிக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் பிடெக்கில் ஒரு 85 சீட் இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்குற ஃபாரஸ்ட்ரி. சரியா? இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்ரிக்கு நிறைய ஸ்கோப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்குங்கிறத அந்த அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒரே ஒரு காலேஜ் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற காலேஜில் மட்டும்தான் நமக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபாரஸ்ட்ரியை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 129 சீட்டு. சரிங்களா? மொத்தமாக 129 சீட்டு தான் மொத்தமாகவே இருக்குது. அதுலேயே பிஎஸ்சி ஹார்ன்ஸ் செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையத்தில் மட்டும்தான், அந்த மேட்டுப்பாளையம் அதே ஃபாரஸ்ட்ரியும் செரிகல்ச்சரும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மட்டும்தான், அதுவும் 52 சீட் இருக்குது ஓவராலாக. பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டேட்டிஸ் அதில் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க காலேஜில் மட்டும்தான் இருக்குது, ஒரு 82 சீட் இருக்குது. அதிலே பிடெக்கில் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கோயம்புத்தூரில் காலேஜில் 90 சீட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங். பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒரு 30 சீட் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ரீசெண்ட் இயர்ஸில் கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி அதர், அதாவது நமக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு அதை தாண்டி இந்த கோர்ஸ்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக இவ்வளோ சீட்ஸ் இருக்குது இந்த காலேஜில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.